பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். எங்களோடு இந்த நேரலைகளை இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே என்றாருயிரே, இயேசுவே என்றாருயிரே. எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவே. எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு, உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்கள் நாமத்தை போற்றிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்கள் நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு, உயிரொன்ற தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பண ஆசையும் வேணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பண ஆசையும் வேணல்லவோ. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தி பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னன் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். அவருடைய ஜீவனை சிலுவையிலே இல்லை, எங்கள் ஜீவனிலே ஒரு புதிய பலத்தை தந்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி கழுகை போல் புது பலனடையத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிய தேவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி பலிகளை நாம் செலுத்துவோமானால் நிச்சயமாகவே
இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை சொன்ன ஆண்டவர் நம்மையும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவாறு அவர் மாற்ற முடியுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது இதயத்திலே ஆறுதல் உண்டாகிறது. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதனால நான் பயப்படுவதே இல்லை. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வானங்கள் இன்று திறக்கட்டுமே. அபிஷேக மழை இங்கு பெய்யட்டுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. கடைசி காலமாயிருக்கிறபடினாலே கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த வேளையிலும் கூட காலம் சென்று கரமயிலற்றோருமையார் அவர் எழுதிய ஒரு பாடலை இந்த வேளையில் நான் பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வானில் வருகையில் அடையாளம் தோன்றுதே. வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே. வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே.
எச்சரிப்பாய் விழித்தீரு, ஏவாராமல் விழித்தீரு, எச்சரிப்பாய் விழித்தீரு, ஏவாராமல் விழித்தீரு. வானை வருகையில் அடையாளம் தோன்றுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே. அலைந்து திரிகிறார், அற்புத அடையாளங்கள் செய்து மயக்குகிறார். அந்தி கிறிஸ்து ஆவி பெற்றோர் அலைந்து திரிகிறார், அற்புத அடையாளங்கள் செய்து மயக்குகிறார். மந்திரத்தில் விழாதே, தந்திரத்தை நம்பாதே, மந்திரத்தில் விழாதே, தந்திரத்தை நம்பாதே. மாறி வருகையில் அடையாளம் தோன்றுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே. கள்ளம் கபடம் உள்ள வேலையாட்கள் மாறதோ, நல்ல அப்போஸ்தலரின் வேஷம் தரித்தோராயதோ. வேலையாட்கள் மாறதோ, நல்ல அப்போஸ்தலரின் வேஷம் தரித்தோராயதோ. கெடுக்கிறார் சபைகளை, கெடுக்கிறார் சபைகளை, கெடுக்கிறார் சபைகளை, கெடுக்கிறார் சபைகளை. மாறி வருகையில் அடையாளம் தோன்றுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே. ஆதி அன்பை வாழ்வை மறந்தோர் அலைகிறாரதோ, ஆடம்பரம் நிறைந்து உலகில் மகிழ்கிறாரதோ. ஆதி அன்பை வாழ்வை மறந்தோர் அலைகிறாரதோ, ஆடம்பரம் நிறைந்து உலகில் மகிழ்கிறாரதோ. எச்சரிப்பாய் விழித்தீரு, ஏமாறாமல் விழித்தீரு, எச்சரிப்பாய் விழித்தீரு, ஏமாறாமல் விழித்தீரு. வாரி வருகையில் அடையாளம் தோன்றுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே. விசுவாச துரோகம் உந்தி சபையில் காணுதே, கேட்டின் பாவ மனுஷன் தன்னை உயர்த்தும் நாடுதே. விசுவாச துரோகம் உந்தி சபையில் காணுதே, கேட்டின் பாவ மனுஷன் தன்னை உயர்த்தும் நாடுதே. எச்சரிப்பாய் விழித்தீரு, ஏமாறாமல் விழித்தீரு, எச்சரிப்பாய் விழித்தீரு, ஏமாறாமல் விழித்தீரு. மாறி வருகையில் அடையாளம் தோன்றுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே. புத்திரராம் இஸ்ரவேல் அத்தை துளிரை போல் பத்திரமாய் கூடி சேர சத்தியம் பலிக்குதே. ஆவியில் விழிப்பாயிரு, சேவையில் விழிப்பாயிரு, ஆவியில் விழிப்பாயிரு, சேவையில் விழிப்பாயிரு. வானில் வருகையில் அடையாளம் தோன்றுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே, வல்ல வாக்கு உலகில் நிறைவேறி வருகுதே. அவருடைய வருகை
வாயிருப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு பாடலோடு தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு வழி நடத்துவாராக. தீரக்கரத்தால் தாங்கி என்னை தீர சித்தம் போ நடத்திடுவே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. தாங்கி என்னை தீர சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. உம்முடைய தெய்வம் எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவிடும். வசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடுக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடுக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே திரு சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களி
நீ வானை தேடுமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் இப்போது வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சீமோனிடத்திலே என்ன சொன்னாரோ அந்தபடியே என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வலைகளை நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் போடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு பேசும்போது தேவனுடைய வார்த்தைகள், ஆலோசனைகள் நமக்கு நேராக புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இந்த சீமோனிடத்திலே ஒரு நல்ல குணம் இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு உடனடியாக அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் பெருகுகிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாகிறது. இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலையை இந்த சீமோன் போட்டானா இல்லையா என்பதை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த வசனத்தினுடைய முன் பகுதிகளை நாம் சிந்திப்போம். 5வது அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே நாம் வாசிக்கும் போது, கெனசரேத்து கடற்கரையிலே ஆண்டவராகிய இயேசு நின்று கொண்டிருந்தார். இந்த கெனசரேத்து கடற்கரைக்கு இன்னொரு பெயர் உண்டு, கலிலியா கடற்கரை. வேத பண்டிதர்கள் இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது இந்த கடல் இதய வடிவத்திலே இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய பெரும்பகுதி இந்த கலிலியா கடலை ஒட்டியே இருந்தது. என் ஆண்டவர் இந்த கலிலியா கடற்கரையில் நின்று கொண்டிருந்த போது நிறைய ஜனங்கள் ஆண்டவருடைய போதனையை கேட்கும்படி வந்தார்கள். அப்போது ஆண்டவரும் கடற்கரையிலே நின்று கொண்டிருந்த 2 படகுகளை பார்த்தார். 2 படகுகளில் இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். இந்த 2 படகுகளிலும் இருந்தவர்கள் மீன் பிடிக்க போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீன் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பது இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் வேதம் பதிவு செய்கிறது, அவர்கள் படகில் இருந்த வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த 2 படகுகளில் ஒரு படகு சீமோனுக்கு சொந்தமானது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஆண்டவர் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிமிடம் வரையிலும்
நீங்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான மீன்கள் கிடைத்ததா இல்லையா என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே கேட்கவே இல்லை. ஒரு படகின் உரிமையாளரான சீமோனிடத்திலே அவனுடைய படகை சற்று தள்ளச் சொல்லி அந்த படகின் மேல் இருந்து தன்னை நம்பி வந்த, தம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்த திரளான ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி முடிந்த பின்பு 4வது வசனம் சொல்லுகிறது, மிக நேர்த்தியாக தொடக்கத்தை நாம் பார்க்கிறோம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்றிய பின்பு தம்மை நம்பி வந்த தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து வார்த்தைகளை எல்லாம் பகிர்ந்தளித்த பின்பதாக தனக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு, தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருந்த சீமோனை நோக்கி இயேசு சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், இவர்கள் கடந்த ராத்திரி முழுவதும் மிகுந்த பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய ஊழியத்தினுடைய தொடக்கத்திலே அவனுடைய படகை மாத்திரம் கேட்டு பெற்றார். வந்த ஜனங்களை எல்லாம் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதித்தார். அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்ட பின்பு ஊழியத்தை நிறைவேற்றிய பின்பதாக ஆண்டவர் சீமோனை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் எப்போது எப்படி கிரியை செய்வார் என்பது நமக்கு தெரியாது. இந்த சீமோனுக்கும் அது தெரிய வாய்ப்பில்லை. நிச்சயமாகவே சீமோன் என்ன நினைத்திருப்பான், கடந்த நாட்களிலே எங்களுக்கு மீன்கள் கிடைக்கவில்லை என்பது இவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஆனாலும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை, இது இந்த போதகருக்கு தெரியுமோ தெரியாதோ என்று கூட ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லும் போது நீங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பேதுரு மாத்திரமல்ல, அல்லது சீமோன் மாத்திரமல்ல, சீமோனோடு இருந்து எல்லோருக்கும் சேர்த்து சொன்னார். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். சீமோனோ தேவனுடைய வார்த்தைக்கு அவன் பதில் சொன்னான், ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் மிகவும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை, ஆனாலும் நீர் சொல்லுகிறபடியே உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சீமோன் சொல்லுகிறபடி களைத்து போன நேரங்களாக இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போன நேரங்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்பார்க்காத துயரங்கள் நடந்து எல்லாம் நொறுங்கி போன நேரங்களாக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு படகில் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லும் போது நம்முடைய வலைகளை வீசினால், எப்படி இந்த பேதுரு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று சொன்னபடி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொல்லும் போது என்ன நடந்தது என்றால், 6வது வசனத்தை வாசிக்கும் போது அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். கடந்த ராத்திரி முழுவதும் அனுபவம் வாய்ந்த
மீனவர்கள். அவர்களால் ஒரு மீனை பிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு உலகத்துல உங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம், பாரம்பரிய அனுபவம் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கும் போதுதான் உங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகிறது. இந்த சீமோன் ஒருவேளை ஆண்டவரிடத்திலே சொல்லி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நாங்கள் அனுபவம் வாய்ந்த மீனவர்கள், ராத்திரி முழுவதும் நாங்கள் போராடியும் எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. இப்போது நீர் எதனுடைய அடிப்படையிலே மீண்டும் எங்களை வலைகளை போடுவதற்கு சொல்லுகிறீர் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த சீமோன் அப்படி அல்ல. அவன் தேவனுக்கு பயந்தவனும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து எல்லோரும் அமைதியாக இருக்கும் போது அவன் முதலாவது பேசுகிறான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன் என்றான். அப்படி தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி வலைகளை போட்டபடியினாலே அவர்கள் வலை கிழியத்தக்கதாக மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒருவேளை செல்வத்திலே பெரியவர்களாக இருக்கலாம், செல்வாக்கிலே பெரியவர்களாக இருக்கலாம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே பாரம்பரியங்களிலே பெரியவர்களாக இருக்கலாம், ஜெபிப்பதிலே உபவாசிப்பதிலே வசனங்களை தியானிப்பதிலே பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளின்படி நீங்கள் செய்கின்ற பொழுது எப்படி வலை கிழியத்தக்கதாக மீன் அவர்களுக்கு அகப்பட்டதோ அப்படியே நீங்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியமான அற்புதமான நன்மைகளாலே என் ஆண்டவர் உங்களை நிறைக்க முடியும். எனவேதான் நாம் அடிக்கடி சிந்திக்கிறோம், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறவர், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்போதும் எதிர்த்து நிற்கிறவர். நாமும் தாழ்மையோடு தேவன் சொல்லுகிறபடி நம்முடைய வலைகளை போடுவோமே ஆனால், ஆழமாக போடுவோமே ஆனால், கர்த்தர் சொன்ன அத்துணை ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வலைகள் கிழியத்தக்கதாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? சீமோனோடு இருந்தவர்களும் வலைகள் கிழியத்தக்கதாக ஏன் அவ்வளவு ஆசீர்வாதங்களை மீன்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றால், நன்றாய் கவனிக்கும் போது நாம் வாசித்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவதற்காக, தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தங்கள் படகை கொடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் எதுவென்றறிந்து அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் சொன்ன அத்துணை ஆசீர்வாதங்களும் உண்டாகும். 139வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை வாசிக்கின்ற போது நன்றாய் கவனியுங்கள். தாவீது சொல்லுகின்ற பொழுது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். ராத்திரி முழுவதும் இவர்கள் கஷ்டப்பட்டு ஏமாற்றத்தோடு நாம் கரைக்கு திரும்புகிறோமே, ஐயோ நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து இந்த மீனவர்கள் எல்லாம் அங்கலாய்த்திருப்பார்கள், ஏமாற்றத்தோடு கரைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய நினைவுகளை என் ஆண்டவராகிய தேவன் அறிந்தபடியினாலே நன்றாய் கவனியுங்கள். சீமோனுடைய படவிலே ஏறி அவர் உட்கார்ந்தார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து தம்மை தேடி வந்த பிள்ளைகளுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர்களுடைய உட்காருதலை, எழுந்திருக்குதலை, நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலே எந்த வலைகளை அவர்கள் போட்டு ஒரு மீனையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார்களோ, அதே ஏமாற்றம் நிறைந்த வலை முழுவதும் வலை கிழியத்தக்கதாலே நன்மைகளாலே ஆண்டவர் நிறைத்தார். ஆண்டவர் எப்போது இவர்களை சந்தித்தார், எப்போது சீமோனையும் சீமோனுடைய கூட்டாளிகளையும் சந்தித்தார் என்றால், அப்போது அவர்கள் படவை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள்.
ஏமாற்றமான அந்த சூழ்நிலையை மறக்கும்படியாக அந்த வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். இங்கே வலைகளை அலசிக் கொண்டிருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு விரக்தியான அல்லது கைவிடப்பட்ட அல்லது ஒரு ஏமாற்றமான ஒரு நிலையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த சூழ்நிலையை கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்பிக்கை இல்லாத அந்த சூழ்நிலையிலே இனி எங்களுக்கு மீன் கிடைக்காது, இனி நாங்கள் பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்த அந்த வேளையிலே ஆண்டவர் படகிலே ஏறி அவர்கள் படகு நிரம்பத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதித்தார். எனவே 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்தப்படியே அவர்கள் செய்து, அந்தப்படியே அவர்கள் செய்து என்றால் இயேசு என்ன சொன்னாரோ அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாசித்த 139வது சங்கீதத்தின் 2வது வசனத்தின்படி நம்முடைய உட்காருதல், நம்முடைய எழுந்திருக்குதல், நம்முடைய நினைவுகளை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த இக்கட்டான காலத்திலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நம் யாவரையும் தேவன் ஆச்சரியமாய் அற்புதமாய் இதுவரையிலும் அவர் நடத்தினாரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு விடாது. அப்படியே ஆண்டவரை முழு உள்ளத்தோடு தேடுகின்ற பொழுது ஒருவேளை இவர்கள் எல்லாவற்றையும் மறக்க நினைத்து வலைகளை அலசி கொண்டிருப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் அந்த வலை நிறையத்தக்கதாக, கிழியத்தக்கதாக தேவன் நன்மையினாலே இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய அற்புதங்களை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது எரேமியாவினுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தேவன் நம்மேல் வைத்த அன்பு அதுதான். ஒரு ஆத்துமாவும் சோர்ந்து போகக்கூடாது, ஒரு ஆத்துமாவும் வேதனைப்படக்கூடாது என்பதை அறிந்து அவர் தீர்க்க தரிசனமாக எரேமியாவை கொண்டு உரைத்த வார்த்தை, எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அப்படித்தான் சீமோனோடும் அவரோடு இருந்தவர்களும் சம்பூரணமாக நிரப்பப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவர். பவுலடிகளார் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதுகின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைக்கிறவரும் அழைத்தவரும் உண்மை உள்ளவர். எனவே அவர் அப்படியே செய்வார். சூழ்நிலைகள் நமக்கு ஏமாற்றங்களை போல, வறுமைகளை போல, எல்லாம் இழந்தவைகளை போல இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நன்மைகளாலே அவர் நிரப்புவார். தொடர்ந்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம், எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். ஆண்டவரும் சீஷர்களும் படகிலே பயணித்துக் கொண்டிருந்த போது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆண்டவரோ உறங்கிக் கொண்டிருந்தார், சீஷர்கள் பயந்து போனார்கள். 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை 24வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அபய குரலிடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடனே காற்றும் கடலும் அமைதியானது. அப்படியே படகை கொடுத்து சீமோன் பேதுரு நன்மைகளை பெற்றுக் கொண்டார். அதே படகிலே ஆண்டவர் தொடர்ந்து பயணம் செய்கின்ற பொழுது
கொந்தளிக்கக்கூடிய கடலோ, சீறி வரக்கூடிய சூறை காற்றோ எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய வாழ்க்கை படகுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற அவர் பயணம் செய்ய இடம் கொடுப்போமே ஆகில், அவருடைய வார்த்தைகளின்படி நாம் செயல்படுவோமே ஆகில், தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஏமாற்றங்களை எல்லாம் அவர் நன்மைகளாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கை படகுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி பயணம் செய்வதற்கு நாம் இடம் கொடுப்போமையாக நம்முடைய வாழ்க்கை பயணம் மாத்திரமல்ல, பயணம் முழுவதும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய என் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அவன் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு கண்களை மூடி செபிப்போமா. நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோமப்பா. தேவனே, எங்கள் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வலைகளை அலசி கொண்டிருந்த அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து தேவன் அவர்கள் படவில் ஏறி வலை கிழியத்தக்கதாக நன்மைகளாலே நிறைத்ததை போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை படகிலும் நீர் ஏறி வந்து அமருவீராக. எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளாலே நிரப்புவீராக என்று சொல்லி நாங்கள் மன்றாட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான உன்னத அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம், எங்கள் மாநிலம், மாவட்டம், கிராமம், திருச்சபை, விசுவாச குடும்பத்தினர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த உலகம் முழுவதும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே, சகலவிதமான சங்காரங்களுக்கு நீர் நீங்களாகி தம்முடைய ஜனத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.